ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நந்தினி பேசுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க பிளீஸ். எனக்காக நண்பர்களே, வாங்க வீடியோ உள்ள போகலாம். சமையல் சிலிண்டர் இருந்தால் ரூ. 50 லட்சம் விபத்து காப்பீடு பற்றி உங்களுக்கு தெரியுமா? சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டால் உங்களுக்கு 50 லட்சம் வரை காப்பீடு கிடைக்கும். அதை வாங்குவதற்கு சில விதிமுறைகள் உள்ளன. இந்தியாவில் இப்போது பெரும்பாலான வீடுகளில் சமையல் சிலிண்டர்கள் உள்ளன. சமையல் சிலிண்டர்கள் சுகாதாரமானவை, இதனால் உடல் உபாதைகள் ஏற்படாது. நாடு முழுவதும் சமையல் சிலிண்டர் பயன்பாட்டை ஊக்குவிக்க அரசு தரப்பிலிருந்தும் உஜ்வாலா யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை பெண்கள் இலவசமாக சிலிண்டர் இணைப்பு பெற்று வருகின்றனர். சமையல் சிலிண்டர்களை இன்னும் நிறைய பேர் பயன்படுத்துவதற்கு தயக்கம் காட்டுகின்றனர். அதற்கு காரணம், திடீரென்று சிலிண்டர் வெடித்துவிடுமோ என்று அஞ்சுகின்றனர். ஆனால் சிலிண்டர்கள் தானாக வெடிப்பதில்லை. அதை பயன்படுத்துவோர் மிகவும் கவனக்குறைவுடன் இருந்தால் மட்டுமே விபத்துகள் ஏற்படும். சமீபத்தில் கடும் வெப்பம் மற்றும் பலத்த காற்று காரணமாக ரயில் நிலையம் எதிரே உள்ள உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. அதேபோல பல வீடுகளில் சிலிண்டர் வெடி விபத்துகள் தொடர்பான வழக்குகள் அதிகரித்து வருகின்றன. மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லாதது மற்றும் கவனக்குறைவு காரணமாகவே இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படுகின்றன. சிலிண்டர் இணைப்பில் தானாக ஏற்படும் கோளாறுகள் காரணமாக விபத்து ஏற்படுவது அரிதான ஒன்று. நாம் பயன்படுத்தும் சிலிண்டர்கள் மூலமாக விபத்து ஏற்பட்டால் சிலிண்டர் வழங்கும் நிறுவனம் காப்பீட்டின் பலனை நமக்கு வழங்கும். இந்த காப்பீடு என்பது அனைவருக்குமே கிடைத்துவிடாது. சிலர் சிலிண்டர் வெடிப்பு ஏற்பட்டால் காப்பீட்டை பெற முடியாது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு காப்பீடு வழங்குகிறது. ஆனால் சிலரால் காப்பீட்டை கோர முடியாது. இதற்கு அவர்கள் செய்த தவறுகளே காரணம். காப்பீட்டை பெறுவதற்கு சில விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் உள்ளன. சமையல் எரிவாயு இணைப்பு எடுத்த பிறகு 12 சிலிண்டர்களை மட்டுமே பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அனுமதிக்கின்றன. எரிவாயு சேவையும் நிறுவனத்தால் வழங்கப்படுகிறது. கேஸ் சிலிண்டரை கவனக்குறைவாக பயன்படுத்தினால் வெடிப்பு ஏற்படும். அவ்வாறான நிலையில் பெரும் விபத்தும் ஏற்படலாம். உங்கள் கேஸ் சிலிண்டருக்கான நிறுவனத்தின் இணைப்பிற்கு பதிலாக வேறு ஏதேனும் ஒரு நிறுவனத்தின் ரெகுலேட்டரை நீங்கள் பயன்படுத்தியிருந்தால் நீங்கள் காப்பீட்டிற்கு உரிமை கோர முடியாது. அதேபோல பைப் அல்லது பிற பொருட்களை பயன்படுத்தினாலும் சிலிண்டர் வெடித்தால் நிறுவனம் காப்பீட்டுத் தொகையை செலுத்தாது. கேஸ் சிலிண்டரால் விபத்து ஏற்பட்டால் நிறுவனம் 50 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்குகிறது. சிலிண்டர் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் சிலிண்டர் நிறுவனத்தை அழைத்து தகவல் கூற வேண்டும். சிலிண்டர் இன்சூரன்ஸ் வாங்குவதற்கு ஃபார் ஆவணம், மருத்துவமனை ரசீதுகள், இறப்பு ஏற்பட்டால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும். சிலிண்டர் விபத்து ஏற்பட்டால் அதற்கு காப்பீட்டு உதவியை வழங்குவதற்காக காப்பீட்டு நிறுவனங்களுடன் பெட்ரோலிய நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கும். வாடிக்கையாளருக்கு சிலிண்டர் வழங்கப்படும்போதே அதன் நிலை குறித்து முதலில் பரிசோதனை செய்யப்படும். பின்னர் ஏதேனும் விபத்து அல்லது பொருட்சேதம் ஏற்பட்டால் அதற்கு காப்பீடு வழங்கப்படுகிறது. பொருட்சேதம் ஏற்பட்டால் 2 லட்சம் ரூபாய் வரையில் காப்பீடு கிடை. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க பிளீஸ். கெஞ்சி கேட்டுக்கிறேன் நண்பர்களே.